இப்படி பார்க்கும்போது அத்தனை ஞானாச்சாரியர்களும் வாஸ்தவத்தில் ஞானிகள் இல்லை என்றுதானே ஆகிவிடும். அந்த மாதிரி சொல்லலாமா? சொன்னால் எத்தனை அபச்சாரம்! ஞானிகளாக இல்லாதவர்கள் தந்த உபதேசத்திற்கு என்ன சக்தி இருக்கும்? அனுபவியாக இல்லாத ஒருத்தனின் வாக்குக்கு என்ன பவர் இருக்கும்? ஆனால் பிரத்யக்ஷத்தில் பார்த்தாலோ பகவத்கீதையில் ஞானத்தை பற்றி வருகிற அத்தியாயங்கள் அல்லது நம் ஆச்சாரியால் பண்ணின விவேக சூடாமணி அல்லது தத்தாத்திரேயரின் அவதூத கீதை, வசிஷ்டர் உபதேசித்த யோக வாசிஷ்டம் அல்லது ஒரு தாயுமானவர் பாடல் ஆகியவற்றை படிக்கிற போதே படிக்கிற மட்டுமாவது அது நம்மையும் இந்த மாயையை தாண்டி சாந்த சமுத்திரம் இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்றுக்கு தூக்கி கொண்டு போகிறதே. பக்குவ ஸ்திதியில் இவற்றை படித்துவிட்டே ஒரு வேகம் வந்து வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டுக்கு குகைக்கு போய் ஏகாந்தத்தில் ஆத்ம ராமர்களாக உட்கார்ந்து கொண்டவர்களும் இருந்திருக்கிறார்களே. இவற்றை எழுதியவர்கள் அனுபவ சிகரத்தில் இருந்து கொண்டு எழுதாவிட்டால் இந்த சக்தி அவர்கள் உபதேசத்துக்கு எப்படி வரும்? அதனால் ஏதோ தர்க்க ரீதியில் ஞானிக்கு எப்படி பக்தி வரும், ஞானி எப்படி உபதேசம் பண்ணுவான் என்றெல்லாம் கேட்டு இதெல்லாம் சாத்தியம் இல்லாதது என்றாலும் சாத்தியம் அசாத்தியம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஈஸ்வர லீலையில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஞானி உள்ளுக்குள்ளே அத்வைதமாக இருந்து கொண்டே எப்படி வெளியில் துவைதமாக காரியம் செய்கிற மாதிரி தெரிகிறான் என்றால் ஈஸ்வர லீலை என்றுதான் சொல்ல வேண்டும். அவனுக்கு ஞானிக்கு மனசு போய்விட்டது, மாயை போய்விட்டது என்றால் அதற்காக வெளியிலே இருக்கிற லோகமும் ஜீவ பிரபஞ்சமும் அப்படியே இல்லாமல் போய்விடுகிறதா என்ன? இதில் இருந்து என்ன ஆகிறது? வேறு ஏதோ ஒரு பெரிய மனஸ்தான் இது அத்தனையையும் பண்ணி எத்தனையோ விதிகளை போட்டு பிரபஞ்சத்தை ஒரு சீரில் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஜீவர்களை சீர்கெட்டு அவரவர் மனம் போனபடி மாயையில் ஆட்டி வைத்துக் கொண்டும் இருக்கிறது என்றுதானே ஆகிறது. அந்த சக்தியைத்தான் அத்வைத சாஸ்திரத்திலே சகுண பிரம்மம் ஈஸ்வரன் என்று சொல்கிறது. சாக்த சாஸ்திரங்களிலும் சைவ சாஸ்திரங்களிலும் காரியமில்லாத நிர்குண பிரம்மத்தை சிவம் என்கிற போது இந்த சகுண பிரம்மத்தை தான் சக்தி பராசக்தி அம்பாள் என்பது. நிர்குண பிரம்மமே இப்படி சகுண பிரம்மமாயும் வெளி விவகாரம் பண்ணுகிறதாற் போலத்தான் நிர்குண அனுபவத்தில் சித்தியடைந்த ஞானியும் வெளி விவகாரம் பண்ணும்படி அந்த சகுண பிரம்மமே வைத்திருக்கிறது என்று சொல்லணும். மாயை போக வேண்டும், மனஸ் போக வேண்டும் என்று ஒருத்தன் தானாக தியான விசாராதிகளில் பிரயத்தனம் பண்ணுவது ஞான மார்க்கம். இன்னொரு வழி அந்த மனசை அதையும் இத்தனை மாயையையும் பண்ணின பராசக்தியிடம் பக்தியில் அர்ப்பணம் பண்ணுவது. திருடன் கையிலேயே சாவியை கொடுக்கிற மாதிரி லீலா நிமித்தமாக இது இத்தனை மாயை பண்ணினாலும் மனசை ஆட்டு ஆட்டு என்று ஆட்டினாலும் உண்மையில் அது பரம கருணாமயமானது. பிரிந்திருந்து பிறகு சேர்ந்தால்தான் சேருவதின் அருமை தெரியும், பெருமை தெரியும். அப்படி சேர்த்துக் கொள்ளும்படி ஒரு ஜீவன் பிரார்த்திப்பதில் பக்தியின் ரசமும் பிரார்த்தனையை கேட்டு அதன்படி சேர்த்துக் கொள்வதில் தன்னுடைய பரம பிரேமையான அனுக்கிரக ரசமும் தெரியும் என்பதற்காகத்தான் பராசக்தி துவைத விளையாட்டு விளையாடுவது. ஆகையால் ஒருத்தன் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவளையே பக்தி பண்ணுகிற போது அவளே ஞானப்பாலை கொடுத்து விடுவித்து விடுகிறாள். பக்தி என்றாலே அதன் லட்சியம் பகவானை பிரிந்திருந்து உபாசிக்கும் துவைத பாவம்தான் என்ற தப்பான அபிப்பிராயத்தினாலேயே ஞானி அத்வைதி எப்படி பக்தி வழியை சொல்லுவான் என்று கேட்கிறார்கள். பகவான் பக்தன் என்று பிரிந்திருந்து உபாசிக்க உபாயமாக இருக்கிற பக்தி வழியில் போகிறவனே, உன்னிடமிருந்து பிரிந்தில்லாமல் ஒன்றாக போய்விட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற நிலைக்கும் அந்த பக்தியே அவனை அழைத்துக் கொண்டு போகும் என்பது தெரியாததால் இப்படி சொல்கிறார்கள். அந்த நிலை அவனுக்கு வரும்போது காரிய பிரம்மம் சகுண பிரம்மம் என்று சொல்லும் பராசக்தியே அவனுக்கு காரண பிரம்மம் நிர்குண பிரம்மம் என்று சொல்லும் அத்வைத வஸ்துவிடம் கொண்டு சேர்க்கும் ஞானத்தை பிரசாதிப்பாள். ஞான மார்க்கத்தில் போக முடியாதவர்கள் பக்தி பண்ணியே ஈஸ்வர பிரசாதமாக ஞானத்தை அடைய முடியும் என்று ஒரு ஞானி தெரிந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு உபகாரமாக பக்தி ஸ்துதிகள் யந்திர ஸ்தாபனம் எல்லாம் பண்ணுவான். பூஜா பக்திகளை சீர்படுத்தி கொடுப்பான், பூஜை பண்ணுவான், கோவில் குளம் கட்டி கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் மகா வாக்கியங்களை ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களால் பிரத்யக்ஷ அனுபவமாக ஆக்கிக் கொள்கிற ஞான மார்க்கம் எல்லாருக்கும் கைவராது.
மனஸ் தொலைந்தால்தான் ஆத்மாவை பிரம்மமாக தெரிந்து கொள்ள முடியும் என்றால் அந்த மனசை எதனால் தொலைப்பது என்று தெரியமாட்டேன் என்கிறது? அதுதான் தொலையமாட்டேன் என்று பழிவாங்குகிறதே. மனசை தொலைக்கிற முயற்சியையும் மனசேதான் செய்கிற மாதிரி இருக்கிறது. அதுவே எப்படி தன்னையே தொலைத்துக் கொள்ள முடியும்? உள்ளங்கையால் இன்னொருவரை அடிக்கலாம், அதையே அடித்துக் கொள்ளச் சொன்னால் எப்படி முடியும்? இப்படி ஒன்றும் புரியாத தசையில் திண்டாடிக் கொண்டிருந்தாலும் இத்தனை மனஸ்களையும் பண்ணிவிட்டிருக்கிற ஒரு பெரிய சக்தி இருக்க வேண்டும் என்று புரிகிறதோ இல்லையோ? எனவே நாம் நம் மனசை அடக்கிக் கொள்கிற பிரம்ம பிரயத்தனத்தை விட்டுவிட்டு சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சம்மன்காரன் காலிலேயே விழலாம் என்று அந்த பராசக்தியின் காலிலேயே போய் விழுந்தால் அவளே இந்த மனசை அடக்கி விடுவாள். அதற்கான ஞானத்தை அனுகிரகித்து விடுவாள். ஒன்று மனோநாசம் என்று ஜீவ மனசை அடியோடு இல்லாமல் பண்ணி தன்னுடைய சாந்தமான சிவ நிலையை தந்து சிவோகம் என்று ஆக்கலாம். அல்லது எல்லாம் என் விளையாட்டு தானேடா, விளையாட்டு வினையானதெல்லாம் மாயா திருஷ்டியால்தான், அதை அழுத்தி துடைத்து எடுத்து விடுகிறேன், அப்புறம் நீயும் என் மாதிரியே உள்ளே சாந்தம் சிவம் அத்வைதமாக இருந்து கொண்டு வெளியிலே மாயை தொடாத ஒரு சுத்த மனசை வைத்துக்கொண்டு நான் அடிக்கிற இத்தனை கூத்தையும் ரசித்து ஆனந்த கூத்தாடிக் கொண்டிருக்கலாம். அப்படி உன்னை எனக்குள்ளேயும் என்னையே இந்த பிரபஞ்ச ஆட்டத்திலேயும் பார்த்து கொண்டு மனசை நிர்மூலமாக்கிக் கொள்ளாமல் பரிபூரணமாக ரொப்பிக்கொண்டு ஆனந்தமாக கிடடா என்று சொல்லி அப்படியும் பண்ணிவிடலாம். எத்தனம் பண்ணினாலும் மாயை போகவில்லையே, லோகம் போகவில்லையே, மனஸ் போகவில்லையே என்று வெட்கப்பட்டு கொண்டு அவமானப்பட்டு கொண்டு அழுதால் அவள் ஏம்பா அழற, ஏம்பா அவமானப்படற, லோகம் போகலையேன்னா நீ அதை பண்ணியிருந்தால்தானே உன்னால போக்கிக்க முடியும், நீயா அதை பண்ணின? இந்த சூரிய சந்திராதிகளை, மலையை மரத்தை செடியை கொடியை சமுத்திரத்தை புழு பூச்சி மிருகம் பக்ஷின்னு லட்சக்கணக்கான ஜீவராசிகளை மனுஷ்ய வர்க்கத்தை நீயா பண்ணினே? இதையெல்லாம் நீ பண்ணலைன்னா நீன்னு சின்னதா ஏதோ உன்னை நினைச்சு அழுதுண்டிருக்கியே, அதை மட்டும் நீயாவா பண்ணிட்ட? இது எல்லாத்தையும் ஒன்னான என்னோட வேஷந்தான்னு தெரிஞ்சுக்காம வேறே வேறே வஸ்துக்கள்னு நினைக்கிற மாயா திருஷ்டியையும் நீயேவா உண்டாக்கிண்டே? அப்பா குழந்தை, லோகம் மனசு இதுகளிலே மாட்டிண்டு முழிக்கிற நீங்கிறது மாட்டி வைக்கிற மாயை எல்லாம் நான் பண்ணினதுதான். மமமாயா துரத்யான்னே தானே கிருஷ்ணன் வாயாலே சொல்லியிருக்கேன். தெய்வீன்னு அங்கே சொல்லியிருக்கேனே, தெய்வ சக்தியால் ஆனது என்று அர்த்தம். நீயே பண்ணிண்டதுன்னா நீயே போக்கிக்கவும் முடியும். பூர்ண திவ்ய சக்தியான நான் பண்ணினதுன்னா என் விளையாட்டிலே நான் மட்டுமே சர்வ சக்தியாகவும் உன் மாதிரி ஜீவன்களை கிஞ்சித் சக்தர்களாகவும் அற்ப சக்தி உள்ளவர்களாகவும் வைத்திருக்கிற போது நான் பண்ணின மாயை மனசு லோகம் முதலானதுகளை நீயா போக்கிக்க முடியலைன்னா அதுக்காக ஏண்டா அழணும், அவமானப்படணும்? அது உன் சக்தியிலே இல்லாத சமாச்சாரம். என் கிருபையால் தான் நடக்க வேண்டிய விஷயம். பண்ணின நானேதான் அதுகளை போக்கடிக்கவும் முடியும். என்கிட்டே பக்தியிலே வா, கொஞ்சம் கொஞ்சமாக போக்கடிக்கிறேன். ஒருத்தன் மனசை இந்திரியங்களை அடக்கி ஞான வழியிலே போகிறான்னா அதுவும் என் அனுகிரகத்தினாலேதான். நான் அளவு பண்றதுனாலேதான் நடக்கிறது. வேறே வேறையாக தெரியறது விட்டுட்டு ஒன்னையே பிடிச்சுக்கணும். அதுவே ஆகணுங்கிற ஆசை அத்வைத வாசனை என்கிறது. அது ஒருத்தனுக்கு வரதே என் அனுகிரகத்தினாலேதான். அம்பிகையின் வாக்காகவே பேசி வந்த ஸ்ரீ சரணர்கள் தமது வாக்காக தொடர்கிறார். இன்னொரு வேடிக்கையும் கூட, ஒன்றாக ஆகி அத்வைத அனுபவம் பெற்ற ஞானியும் கூட அப்புறம் மாயை கூத்தை பார்த்து ரசிக்கிறதுண்டு. வேறே வேறேயும் தெரியும், ஒன்றேதான் இப்படி ஆகியிருக்கிறது என்றும் தெரியும். கூத்தில் ஆக்ட் பண்ணாமல் பார்த்து சந்தோஷப்படுகிற மாதிரி அந்த ஞானி பட்டுக்கொள்ளாமல் மாயா வினோதத்தை ரசித்துக் கொண்டு அதை பண்ணும் பராசக்தியை பக்தி பண்ணிக் கொண்டு இருப்பான். இப்படி அவனை தன் மாதிரியே தன் கூடவே துவைதாத்வைதமாக வைத்துக் கொண்டிருப்பதும் அம்பாள் காரியம்தான். இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், இந்த ஞானி ஞானம் வராத மற்ற ஜனங்களின் பொருட்டாக மாத்திரம் பக்தி பண்ணி காட்டுபவன் இல்லை. தானே வாஸ்தவமாக அத்விதீயமான அந்த ஒன்று எப்படியெல்லாம் துவைத கூத்து அடிக்கிறது, இதிலே எத்தனையோ கெடுதல் இருந்தாலும் நல்லது நல்லதாகவும்
எத்தனை தினுசு அழகும் அத்தனை தினுசு அன்பும் இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு போற்றி ரசித்து ரசித்து அப்பேற்பட்ட சக்திக்கு நமஸ்காரம் பண்ணி அதனிடம் ஹிருதயபூர்வமாகவே பக்தி செலுத்துகிற ஞானி அவன்.